ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5 உடைய ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, அதனால நமக்கு ஈஸியான சம்ஸ் தான். ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஜி எஃப் எஃப் அப்படின்னா எப்படி தெரியுமா ப்ரொனன்சியேட் பண்ணலாம்? ஜி டாட் எஃப் டாட் எஃப், ஜி எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஜி ஜி ஆஃப் எக்ஸ். இது எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணலாம்? டாட் ஜி டாட் டாட் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் டாட் ஜி டாட் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ரொனன்ஸ் பண்ணலாமா? ஓகே, சரி, ஓகேங்க. அடுத்த கண்டிஷன் என்ன? அடுத்த கண்டிஷன் பிராக்கெட் போடணும். டாட்டா தூக்கணும். என்ன பண்ண போறோம்? பிராக்கெட் போடணும். ஜி ஆஃப் எஃப் ஆஃப், வெளியில பெரிய பிராக்கெட் போட்டு இந்த டாட்டையும் நான் தூக்குறேன், ஒரு சின்ன பிராக்கெட் போட்டு போட்டுக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ். நமக்கு வேரியேஷனுக்காக தான் நான் பிராக்கெட் மாத்தி மாத்தி போடுறேன், அதுதான் நல்லா இருக்கும். அடுத்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். புரியுதுங்களா? ரெண்டு கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. மூணாவது g of x ஃபார்மட் இருக்கு. g of x னா என்ன? x plus 3. x யாரு? இவங்க தானே x. x plus 3. x யாரு? இவங்க உள்ள இருக்கவங்க எல்லாமே x. f f f of x. இது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமா? முடிஞ்சு போச்சு. f of x னா என்ன சொல்லிருக்காங்க? 3x plus 1. x என்ன? g of x. முடிஞ்சு போச்சா? ரெண்டு கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்து இதுக்குள்ள இருக்கவங்களை கிளியர் பண்ணுவோம். f of x னா என்ன? 3x plus 1. 3 into x plus 1 ஆல்ரெடி plus 3 இருக்கு, அப்படியே போட்டுக்கிறேன். f of x என்னது? 3x plus 1 என்னது? f of x. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சு போச்சா? அடுத்து இங்க பாருங்க, 3 into g of x என்ன? அடுத்து நம்ம g of x என்ன சொல்ல போறாங்க? 3 into g of x, x plus 3. x என்ன? g of x தானே இங்க x, நமக்கு g of x தானே x. ஓகே, இந்த கண்டிஷன் ஓவர். ஓகேடா. அடுத்து என்னடா பண்ணலாம்? அடுத்து இவங்க உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 3 into f of x ஓட வேல்யூ என்ன? f of x ஓட வேல்யூ 3x plus 1 plus 1 plus 3 equal to 3 into g of x ஓட வேல்யூ என்ன? x plus 3 plus 3 plus 1. இப்போ எல்லாமே சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிப்போம். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 9x plus 3 plus 1 plus 3 equal to, இது என்ன வரும்? 3x, 3 plus 3 6, 6 3s are 18 plus 1. ஓகேங்களா? வந்துடுச்சுங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். 9x, 3 plus 1 4, 4 plus 3 7 equal to 3x plus 19. ரெண்டு ப்ரூவ், ரெண்டு சைடு ஆன்சர் கிடைச்சிச்சுங்களா? என்ன கிடைச்சிருக்கு? 9x plus 7 equal to 3x plus 19. x எல்லாம் ஒரு சைடு, வேரியபிள் கான்ஸ்டன்ட்ல ஒரு சைடு கொண்டு போயிடலாமா? அப்ப 3x 9x minus 3x is equal to 19 minus 7. 9x minus 3x என்ன வரப்போகுது? மைனஸ் பண்ணீங்கன்னா 6x is equal to 19 minus 7 is equal to 12. Therefore x is equal to 12 by 6. Therefore x is equal to 1 time, இது வந்து 2 time. x is equal to 2. x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு சொன்னாங்க, கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்கதான் எல்லாமே பெருசா இருக்கும். ரெண்டு ப்ரூஃபை வச்சு போட்டோம்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். வாங்க திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துட்டாங்க f dot g dot f dot f of x is equal to f dot g dot g dot x. ஆல்ரெடி வேரியபிள் கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம வேரியபிள் போட வேண்டிய அவசியம் நமக்கு குறைஞ்சிருச்சு. அடுத்து டாட்டா தூக்கணும், பிராக்கெட் போடணும். ஏன்னா இத்தனை பிராக்கெட் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. பெரிய பிராக்கெட் சின்ன பிராக்கெட் நமக்கு வித்தியாசத்துக்காக போட்டேன். பெரிய பிராக்கெட் போட்டு பெரியவங்களை வச்சு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு ரெண்டு பேருக்கும். அடுத்து உள்ள இருக்கவங்களையும் சால்வ் பண்ணணும்னு நினைச்சு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிது. அடுத்து எல்லாரையும் போட்டு இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை, எல்லாருக்கும் தெரிஞ்சு சிம்பிளிஃபை தாங்க. எப்பயுமே சிம்பிளா பண்றது பேரு சிம்பிளிஃபை. பெரிய விஷயத்தையும் இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளோன்னு ஆக்கி கொடுக்குறது பேர் தாங்க சிம்பிளிஃபை. இதுதான் சிம்பிளிஃபிகேஷன். பண்ணி முடிச்சிட்டா நமக்கான ஆன்சர் நமக்குள்ள கிடைச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.